18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் கண் எதிராகவே நகை, பொன், பொருள், பரிசு, விபூதின்னு இத்தனையை வச்சிருந்தாலும் நான் எப்போதும் எளிமையானவன். என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பலாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி விபூதியை மட்டுமே விரும்பி அணியக்கூடியவன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் தானே சரியாக எனக்கு பிடிச்சதுன்னு இந்த விபூதியை தொட்டாய். இதுல தான் உனக்கு பிடிச்சதும் இருக்குன்னு எனக்கு தெரியும். விபூதி எனக்கு பிடிச்சது, பொண்ணும் பொருளும் உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கைகள்ல உனக்கு பிடிச்சதை எல்லாம் ஒப்படைப்பது தானே முறையாக இருக்கும். அதனால நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ நினைச்சதற்கு மாறாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை செய்வேன்னு நீ என்னை தானே முழுசா நம்புற. உன் உலகம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. யார் எப்படின்னு நீயும் தெரிஞ்சுக்கிட்ட. இனிமே விளையாட்டா கூட யாரிடமும் போய் எதையும் வீம்புக்கு பேசாதே. நீ சாதாரணமாக பேசக்கூடியதை வச்சே சண்டை இழுக்கிறதுக்கு தயாராக இங்க மனிதர்கள் காத்திருக்கும் உலகமாக நேரமாக இருக்கு. இவங்க திருந்திருப்பாங்க, அவங்க திருந்திருப்பாங்கன்னு நினைச்சு யார்கிட்டையும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு உனக்கு நீயே பிரச்சனையை இழுத்து கொள்ளாதே. எப்போதும் நல்லவங்களா இருந்தாலும் சரி, உன்கிட்ட பேசாத எதிரிகளாக இருந்தாலும் சரி, மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. காலப்போக்கில் எல்லாம் மாறும். உன்னுடைய அமைதி நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். நீயும் முடிந்த அளவுக்கு அமைதியாக உன்னுடைய வேலைகளை செய். நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உனக்கு மீட்டு தருவேன் என் தங்கமே. நீ இதுமே கவலைப்படவே கூடாது. நீ கலங்கும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உன் மனசு கலக்கமடைந்தது தெரிந்ததால் தானே உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை நோக்கி ஓடி வந்தேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் உன் கண் முன்னால் இந்த கருப்பசாமி நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். உனக்காக நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தரப்போறேன். உன் பிரார்த்தனைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இனிமே நீ கலங்கவே கூடாது என் தங்கமே. மேலிருந்து கீழே விழுகிற குப்பை காகிதம் கூட மறுபடியும் மேலே எழுந்து பறப்பதற்கு முயற்சி செய்யும். அப்படி இருக்கும்போது நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நீ தொடர்ந்து முயற்சித்தால் மட்டும்தானே உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒருபோதும் எவ்விடத்திலும் எதற்காகவும் நீ சோர்ந்து போகாதே. அதே போல யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருந்து காலத்தை வீணாக்காதே. ஏன்னா காலமும் நேரமும் உனக்காக காத்திருக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே உன் கடமைகளை சிறப்பாக செஞ்சு முன்னேறுவதற்கான வழியை மட்டும் தேடு. காலம் பொன் போன்றது. அதை இழந்துட்டா மறுபடியும் பெற முடியாதல்லவா? உனக்காக சில நாட்களாகவே நான் நடத்திய விஷயங்களிலிருந்து நிச்சயமா நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்ப. இனியும் எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும். எல்லா கர்ம வினைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன். நீ மனசுல நினைச்சதும் நீ நடத்தணும் நினைச்சதையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். இனிமே பெரிதான துன்பமோ துக்கமோ துயரமோ உன் வாழ்க்கையில வரப்போறதில்ல. எப்பவுமே மனசை கட்டுப்படுத்து. கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு. நீ பெற வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு அருளுவேன் என் தங்கவே. எந்த உறவு உன்னை வேணாம்னு வெறுத்து தள்ளிதோ அதே உறவு மறுபடியும் உன்னை தேடி வரும்படி செய்வேன். உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் அளிப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இன்னும் சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக சிறப்பாக செய்ய முயற்சிக்கணும். அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்கிற காரியங்களை எல்லாம் சரியா நேர்த்தியா செய்ய முடியாம போயிடுது. என்னை மனசுல நினைச்சு பொறுமையாக செயல்படு. என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். என் செயல்பாடுகளை நான் உனக்காக செய்யக்கூடிய விஷயங்களை நீ அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியா இருக்குதான்னு யோசிச்சு பார்த்தீனா நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காக தான் நடத்துறேன்ற அந்த உண்மை உனக்கு புரிய வரும் என் தங்கமே. நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நன்மையில் தான் முடியும். உனக்கு துணையாக நான் இருந்து அற்புதமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் முடியும் என்றால் அனைத்தையும் மீறி உன்னால் வெற்றி பெறவும் முடியும் தானே. மன உறுதியை வளர்த்துக்கோ. போராட்டம்தான் வாழ்க்கை. மன தைரியத்தோடு நீ போராடும் போது எல்லா வகையிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் விழியோரம் வரக்கூடிய கண்ணீர் என்னை கலங்க வச்சிருச்சு. அதனால தான் இப்போதே உன் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு உனக்கு பிடிச்சதை செஞ்சு தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன்.
நீ பேராசைப்பட்டு காசு பணம் பொண்ணு பொருள்னு என்கிட்ட கேட்கல. உன் கஷ்டங்களை போக்குவதற்கான பணமும் உன் துயரங்களை தீர்ப்பதற்காக தேவையான விஷயங்களையும் தானே என்கிட்ட கேட்டேன். அப்படி இருக்கும்போது உன் கண்ணீரை துடைக்காம நான் ஒருபோதும் ஓய்வெடுக்க மாட்டேன். இப்போதே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷங்களை தரப்போறேன். நான் தான் பெருசுங்கிற மாயையோ அகங்காரமோ உன் வாழ்க்கையில இனிமே வராம பார்த்துக்கோ. என்னை மீறி எதுவும் தவறாக உனக்கு நடக்க விட மாட்டேன். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு இருக்கும் சோதனைகளையும் உன் மன வேதனைகளையும் இன்றோடு உன்னை விட்டு மறைய செய்வேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலவே அமையப் போகுது என் தங்கமே. உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேல முழு நம்பிக்கவை. உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாத்துறேன். நீ மகிழ்ச்சியாக இரு. இனிப்பான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. இன்று நீ உணரும் வழி நாளையே நீ உணரக்கூடிய பலமாக இருக்கும். வலியையும் வேதனையையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கை பயணத்துல இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும்படி அற்புதமான ஒன்றை நடத்த போறேன். எப்போதுமே இந்த கருப்பசாமியை நம்பு. நான் உனக்கு துணையாக பக்கபலமாக எல்லா நாட்களும் இருப்பேனேன் தங்கமே. நீ ரொம்பவும் நல்லவனா இருக்க நினைச்சினா நீ நடிக்கிற உன்னை நடிகன்னு சொல்லிடுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நடந்துக்கிட்டினா உன்னை அடிமையாக்கத்தான் முயற்சி செய்வார்கள். எப்போதும் அதிக பொறுமையோடு இருக்காத. ரொம்ப பொறுமையா இருந்தாலும் இவளை ரொம்ப பொறுமையா இருக்காண்டான்னு உன்னை பைத்தியமாக்காம விட மாட்டாங்க. எப்போவுமே மனசுல பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளாக இருந்தினா எல்லாரும் சுலபமா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் முழுவதுமாக நம்பினாலும் உன்னை ஏமாற்ற இந்த உலகத்தில் நிறைய பேர் தயாராயிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கோமாளியா இல்லாம ஏமாளியா இல்லாம கவனமா தெளிவா நடந்துக்கோ. கோபப்படாமல் கவனமாக நிதானமாக வேலைகளை செய்யப்பார். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பசாமி எப்போதும் இருப்பேங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வைத்துக்கொள்ளேன் தங்கமே. நீ எதுக்காக இப்ப சோகமா இருக்கனே எனக்கு தெரியல. நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருக்கனே தவிர நிச்சயமாக எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். நீதான் உலகம்னு நம்பி இருக்கிற உறவுகளை ஏமாற்றுவது அவர்களை 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். எப்போதும் யாரையும் ஏமாத்தாம எல்லாருக்கும் உண்மையான ஆளாக சரியான ஆளாக புரிதல் கொண்ட ஆளாக நீ இரு. நான் இருக்கிறேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பிய பிறகும் எதற்காக உனக்கு இந்த கலக்கம்? இந்த கருப்பசாமி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை உருவாக்கிட்டேன். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களும் நிகழும். எதுவாக இருந்தாலும் உன்னால செய்ய முடியும்னு முழுசா நம்பு. ஒன்றை செய்ய முடியும்னு நீ நம்பும் போது தானே உன் மனசு அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டுபிடிக்கும். ஒரு காரியத்தில் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த காரியத்தை முடிக்கும் வழிகளையும் காட்டுது. உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை நீ ஒருபோதும் மறவாதே என் தங்கமே. உன்னை பெத்தவங்க உனக்காக எதுவும் பெருசா சேர்த்து வைக்கலன்னு நீ புலம்புனதெல்லாம் போதும். நாளைக்கு உன் பிள்ளைங்க அப்படி புலம்பாத அளவுக்கு இன்று இந்த வயசுல இருந்தே நீ சரியா வேலை செஞ்சு உழைச்சு முன்னேறி உனக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் இலவசமாக தானாக உன்னை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலை மதிப்பெற்ற பொக்கிஷமாக நீ கடுமையாக போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நல்ல பிள்ளையாரு, சரியாரு, நிதானமாயிரு, பொறுமையாயிரு. கோடியில ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜ யோகத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே. ரொம்ப நாள் பழகுன சில பேர்கிட்ட நீ எவ்வளவுதான் நல்லா பேசி பாசமா இருந்தாலும் நான் இவ்வளவுதான்றது அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க சில்லறை குணத்தை உன்கிட்ட காட்டிடுவாங்க. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. நீ செஞ்ச நல்ல காரியங்களும் புண்ணியங்களும் நன்மைகளும் உனக்கான உதவியை யாரிடமாவது இருந்து பெற்றுத்தரும். கூடிய சீக்கிரம் நீ சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டுவ. இது இந்த கருப்பனின் வாக்கு. கருப்பன் வாக்கு பொய்யா போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே.
நீ ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. நீ தேடி தேடி பார்க்கும்போது உனக்கானது எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஆனால் எதுவுமே நீ சும்மா இருந்தா தானா வந்துடும்னு மட்டும் மனக்கணக்கு போடாதே. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்கு நீதான் முயற்சி செய்யணும். இந்த கருப்பசாமி துணையா இருப்பேன்.